ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு சின்னதா டாஸ்க் பேஸ்ல மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் தான் சொல்ல போறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க மந்த்லி ஒரு $150 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ ஸ்ரீலங்கான்னு சொன்னா அப்படியே 25,000க்கு மேல சம்பாதிச்சுக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் என்ன, அதுல எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்களுக்கு முன்னுக்கு சொல்லணும். ஸோ என்னன்னா கைஸ், மோஸ்ட்லி நாம் நிறைய வெப்சைட் போய் ஒர்க் பண்றதுக்காக ஜாயின் பண்றோம். அந்த வெப்சைட் லெஜிட்டான வெப்சைட்டான செக் பண்ணிட்டு தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாதான் ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கும் அதுக்காக செலவுற காசுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லாம ஸ்கேமான வெப்சைட்டை போய் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க லொஸ்ட் ஆகுறது தான் அதுக்கான ரிசல்ட்டா இருக்கு. ஸோ அதனால நீங்க எப்ப ஜாயின் பண்றதா இருந்தாலும் அந்த வெப்சைட்டை பத்தி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ அப்படி செக் பண்ணணும்னா ரொம்பவே ஈஸி. நீங்க கூகுள்ல போய் இஸ் தட் வெப்சைட் லெஜிட்னு சொல்லி அந்த வெப்சைட் நேம் வச்சு சர்ச் பண்ணாலே அது லெஜிட்டான்ற ரிவ்யூ உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, trustpilot.com இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல போய் நீங்க அந்த வெப்சைட்ல இல்லாட்டி ஆப்ல நேம் வச்சு சர்ச் பண்ணீங்களாலே அதுல ரிவ்யூஸ் வந்துடும். ஸோ அது லெஜிட்டா இல்லையா அதை பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்னு நீங்க ஜாயின் பண்ணும் போது அந்த வெப்சைட் செக் பண்றதுக்கான வழி செக் பண்ணிட்டு செய்யுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அப்பையோ இல்ல அந்த வெப்சைட்டை யூஸ் பண்றப்ப அவங்களோட பாலிசிஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி தான் நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு கைட்லைன்ஸ் தந்திருப்பாங்க. சோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ மோஸ்ட்லி நான் ஏற்கனவே செஞ்ச வீடியோஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு இருந்தாங்க. சில பேர் அவங்களோட பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க அந்த ஆப்போட அந்த வெப்சைட்டோட பாலிசிஸை வயலேட் பண்ணிட்டாங்க. சோ அப்படி அவங்க வயலேட் பண்ணதால அந்த வெப்சைட் அவங்களுக்கான பேமெண்ட் கொடுக்காது. சோ அதனால அந்த நிலையில இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. சோ அதனால கைஸ் சொல்றேன், இந்த வீடியோ பாக்குற வியூவர்ஸுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் போகல, அந்த ரூல்ஸை படிங்க. ஒரு 1 ஹவரோ இல்ல 15 மினிட்ஸோ நீங்க மெனக்கெட்டு படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமா நீங்க அந்த வயலேட் பண்ணாம செஞ்சப்ப காசு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ இப்ப நான் என்னோட வெப்சைட்டுக்கு வரேன். இப்ப அந்த வெப்சைட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல எப்படி பணம் வருது என்ற ஃபேக்ட் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த வெப்சைட்ல 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்னு ஒர்க்கர்ஸ், இன்னொன்று ஒர்க்குக்காக காசு தாரவங்க. சோ அந்த காசு தாரவங்க யாருன்னு சொன்னா யூடியூபர்ஸ் இருக்கலாம், இல்ல ஃபேஸ்புக்ல இருக்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு வெப்சைட் ரன் பண்றவங்க இருப்பாங்க. சோ அவங்க தான் டாஸ்க் தராங்க. அவங்க எப்படி டாஸ்க் தராங்கன்னா, அவங்களோட அந்த ஃபீல்டுல அவங்க க்ரோ அப் ஆகிறதுக்கான டாஸ்க் தராங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூபர் இருக்காருன்னா, எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தேவை என்று சொல்லி இவங்களோட வெப்சைட்ல பே பண்ணுவாரு. பே பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு டாஸ்க் தருவாங்க. இந்த வெப்சைட் போய் சைன் இன் பண்ணுங்க, இல்ல இந்த வெப்சைட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்ல இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ இந்த மாதிரி பாக்குறப்போ அதுக்கான காசு தான் நமக்கு தராங்க. சோ இதுதான் இந்த வெப்சைட்ல இருக்கிற ஒர்க்ஸும் அதுக்கான கன்செப்டும். சோ இது மோஸ்ட்லி யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க சொன்னா நிறைய ஒர்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றப்ப பே பண்ணி செய்யற அளவுக்கு இருக்காங்க. நம்ம பே பண்ணி செய்யற அளவுக்கு இல்ல. அடுத்தது இன்னொரு சைட்ல இது ஒரு கூகுள் கைட்லைன்ஸ் இல்ல யூடியூப்ல கைட்லைன்ஸ் பாக்குறப்போ இது ராங் தான். பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுல நமக்கு வேலை தாராங்க, நம்ம அந்த வேலையை முடிக்கிறோம், அதுக்கான பேமெண்ட் நமக்கு தாராங்க. இதுதான் இந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற கன்செப்ட். சோ இதுல உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம்னா நீங்க இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து பாருங்க. பார்த்து அதுல நான் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதை பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வெப்சைட்டுக்கு போவோம் வாங்க. ஓகே கைஸ், இதுதான் இந்த வெப்சைட். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அதுவும் நீங்க என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ண பண்ணிருக்கும், நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ என்னோட டேஷ்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. எவ்வளவு நான் இந்த மாசம் ஏர்ன் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன்னு காட்டியிருப்பாங்க. ஸோ நான் அந்த வெப்சைட்ல ஜஸ்ட் 10 டாஸ்க் செய்து பார்த்தேன். ஸோ இது பார்த்துட்டு இது சம்பந்தமான ரிவ்யூஸை போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் இருக்குது அதிகமா. ஸோ அதனால நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட பாலிசிஸை வயலேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கான பேமெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது நான் இதுல ஏர்ன் பண்றது என்னோட மெத்தட் ஆஃப் வே இல்ல. ஜஸ்ட் நான் வெப்சைட்டை சர்ச் பண்ணி அதுல பேமெண்ட் எடுக்கலாமா என்ற விஷயங்களை ப்ரூஃப் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ரிசர்ச் பண்ணி தான் இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இப்போ டேஷ்போர்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பாத்துக்கோங்க, இதுதான் டேஷ்போர்ட். நீங்க என்ன வெப்சைட்ல ஒர்க் பண்ண போனாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஹெல்ப் செக்ஷன், இந்த வெப்சைட்ல ஹெல்ப்ல இருக்குது. ஸோ ஹெல்ப்புக்கு இவங்களோட பாலிசிஸை பாருங்க. இந்த இடத்துல அவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட் எப்படி, இதுல எப்படி பேமெண்ட் எடுக்கலான்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. பார்த்துட்டு தான் அந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேர் காசு கிடைக்குதுன்றதுக்காக வேண்டி இந்த மிஸ்டேக்கை விடுறோம். ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வெப்சைட்டை பாருங்க. வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாலிசியை பின்பற்றி நம்ம ஒர்க் பண்ணனா தான் அந்த காசு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நாம வெப்சைட்டுக்குள்ள போவோம். ஸோ இப்போ நான் அகைன் வெப்சைட்டுக்குள்ள வரேன். ஸோ இங்க இருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ ஏர்னிங் கிளிக் பண்ணுங்க. ஏர்னிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு காட்டுவாங்க. மேஜரா 8 டைப்ல அவங்க ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க. நான் இப்போதைக்கு எங்க சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்டுக்கு வரேன் பாருங்க. கிளிக் பண்ணிட்டாங்கன்னு என்ன கொடுத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் டிக்டாக், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் அவங்க ஒர்க் வச்சிருக்காங்க.
ஸோ அதில் போய் நம்ம செய்ய வேண்டியது அவங்க சொல்கிற ஒர்க்கை பண்ணுறது தான். ஓகே, இங்கே பாருங்கள், ரெடிட்டில் ஒரு ஒர்க் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ரெடிட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நியூவாக வந்துருக்கிறதால இதில் வந்து எனக்கு இப்போதைக்கு ஜாப் பண்ணும் அவைலபிள் இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போ சி அதை அட்ஸாக கொடுக்குறேன். ஸோ வேறு ஏதாவது ஜாப்ஸ் வந்து எனக்கு இங்கே இருக்குதான்னு பார்ப்போம் எகைன் வந்து. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு லைக்குக்கு போகிறேன். ஓகே, எனக்கு 2 ஜாப் வந்து இருக்குது இந்த இடத்துல. இந்த 2 கம்பெனியோட பேஜையும் வந்து நான் லைக் பண்ணணும். ஓகே, நான் இப்போ ஏனை கொடுக்குறேன். ஏனை கொடுத்ததும் ஓட்டோவா வந்து ஒரு பொப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க, ஓப்பன் ஆகிட்டு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் என்னோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து அவங்களோட பேஜை வந்து லைக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓட்டோவா வந்து அவங்களோட சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணும் நாம லைக் பண்ணிட்டோமான்னு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து டிடெக்ட் ஆகிடும். ஓகே, டிடெக்ட் ஆகிட்டு. சம்டைம் வந்து இப்படி டிடெக்ட் ஆகலைன்னா நீங்கள் ஒரு தரம் க்ளோஸ் பண்ணி ஓன் பண்ணிங்கன்னா டிடெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் டாஸ்க் வந்து முடிஞ்சுது. ஓகே, நான் டேஷ்போர்ட்டுக்கு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கரன்சி வந்து அப்டேட் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம வேறொரு ஜாப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ சர்வேக்குள்ளே வருவோம். சர்வேக்குள்ளே வந்தோம்னா இங்கே பாருங்கள் இத்தனை சர்வே தர வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்க. நான் வந்து புல்ஃபிஷர் கிளிக் பண்ணுறேன். ஸோ புல்ஃபிஷர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு டொட்டல் எடுத்துருக்காங்க என்ன பண்ணணும்னு. இதில் வந்து சொல்லியிருக்காங்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி அதை முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சர்வீஸை வந்து பார்க்கக்குள்ள காய்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வயலேட் பண்ணுறீங்க அவங்களோட ரூல்ஸு. ஓகே, இதில் வந்து அதுக்கப்புறமா ப்ராஃபிட்டை பண்ண சொல்கிறாங்க. நான் ஏன் எகைன் வந்து சரியாக பண்ண சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து சரியாக பண்ணுறீங்க இல்லை, பண்ணாததுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஏன்னா என்னோட விவசாயம் இருக்கிற நிறைய பேர் வந்து நீங்கள் டெலிகிராமில் வந்து இப்படி இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த இஷ்யூ எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நீங்கள் அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணதால வந்துருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து எவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து குவாலிட்டி மேட்டர்ஸ் இன்குவரேட் ஆன்சர் பண்ணணும்னு சொன்னால் ஜாப்ஸ் வந்து வேறு வராது, அதை தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நாம் ஜாப்ஸை செய்யணும். ஓகே, பார்ப்போம் நமக்கு இப்போ ஏதாவது ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதான்னு. ஸோ இதில் பார்த்துக்கோங்க ஒரு சர்வைக்கு எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இப்போதைக்கு இந்த சர்வையும் அவைலபிளாக இல்லை. ஸோ திரும்ப நான் ஏர்னிங்ஸ் வரேன். வேறு ஏதாவது ஜாப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். வாட்ச் வீடியோஸில் போவோம். இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து மொபைல் ஃபோனில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நான் இதில் வந்து உங்களுக்கு எப்படி மொபைல் ஃபோனில் பார்க்குறேன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போதைக்கு உங்களுக்கு அட்ஸ் பார்க்குறது காட்டியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் நானும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதால எனக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து காட்டலை. ஸோ நீங்களும் க்ரியேட் பண்ணதும் எல்லாம் காட்டாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண தான் ஜாப்ஸ் வந்து காட்டும். அடுத்து வந்து அனாலிட்டிக்ஸ் செக்ஷனில் வந்தீங்கன்னா நீங்கள் ஏர்னிங் பண்ணுறதை இங்கே பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ் வந்து இது மோஸ்ட்லி வந்து ட்ரஸ்டபிளான வெப்சைட் தான். ஏன்னா இவங்களோட எல்லா விஷயமே பக்காவாக இருக்குது. பாருங்கள், $25 வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணியும் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா, உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து ஃபில் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஜாப்ஸை நீங்கள் செய்ய முடியும். அடுத்த சேம் டைம் பாருங்கள், இந்த பெல் பட்டன் ஒன்று இருக்குது தானே. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக வர ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஆகும். இங்கே பாருங்கள், $22 ஜாப்ஸ் வந்து இருக்குது. பட் இதெல்லாம் வந்து மொபைல் ஆப்பில் தான் வரும். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்தவங்க மொபைல் ஃபோனில் எப்படி இதை யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டேன். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு வந்து பார்த்துங்க, இதுதான் அந்த ஆப். ஸோ இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் ரிவ்யூஸை பாருங்கள். சரியா, இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து எபவுட்ஸை பார்த்துக்கோங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் யூசர்ஸ்கிட்ட இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கமெண்ட்டை பாருங்கள். 1,78,000 பேர் வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 4.6 இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பே பண்ணக்கூடிய வெப்சைட் தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன வெப்சைட்டை இல்லை என்ன ஆப்பை யூஸ் பண்ணாலும் ரிவ்யூஸை பாருங்கள். ரிவ்யூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் ஒர்க் பண்ணலாமா இல்லையான்றது முடிவெடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து சைன்இன் கேட்குது. நான் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட மொபைல் ஆப்பை ஆன் பண்ணிட்டேன். ஸோ மொபைல் ஆப்பில் வந்து பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள் அவங்களோட ஜாப்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இது அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு கொண்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் கெட் மை கேஃபே. இதில் வந்து 20வது லெவலில் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 332 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இதுக்கான டாஸ்க் இது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் டாஸ்க்கை பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ பாருங்கள் மேக் மணியில் வந்து பாருங்கள் கெட் தப் ஸ்விப் த்ரூ த டுட்டோரியல் கம் ஃப்ரம் யுவர் ஃபோன் நம்பர். ஸோ இதில் வந்து நம்ம இவ்வளோ வேலையை செய்துட்டோம்னா இதுக்கான 4 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே,
அவ்வளோதான் guys இதில் ஒர்க் பண்ணுறது மொபைல் ஃபோனில் இப்படி இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் டாஸ்க்கை பார்த்துட்டீங்க தானே. ஸோ இதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி அதன் மூலமாக இன்கம் எடுக்கலாம். இப்போ நான் guys இந்த வெப்சைட்டில் எப்படி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, மொபைல் ஃபோனில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டிட்டேன். ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் செய்கிற ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ இதில் உங்களோட சாய்ஸ் தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புனீங்கன்னா அவங்களோட பாலிசிஸை வயலேட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கான பேமெண்ட் உங்களால் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்து ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுல இதில் கேம் விளையாடுறதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ண முன்னாடி இல்லை எனக்கு டெலிகிராம் குரூப்பில் கேட்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி புரியலைன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த வெப்சைட்டில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களோட சந்திக்கிறேன். பாய்.